மூத்த வழக்கறிஞர் விஜயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தலைமை நீதிபதி முடிவு பண்ணலாம், உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்காங்க. இது இப்போதான் சொல்லப்படுறதா இல்லை காலங்காலமாக சட்டத்தில் இருக்கிற நடைமுறை தானா? காலங்காலமாவே ஒரு நீதிமன்றத்துல எந்த வழக்க யார் விசாரிக்கணும் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அப்படிங்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி. சரிங்க. அதனால இப்போ இங்க போர்ட்போலியோ ஒரு தடவையும் 3 மாசத்துக்கு ஒரு போர்ட்போலியோ எல்லாம் மாத்துவாங்க. அப்புறம் ஒரு கேஸ் வந்துச்சுன்னா இவங்க எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் இது பாட்டு அப்படின்ட்டு ஜென்ரலா தனிப்பட்ட முறையில் லைக் டிஸ்லைக் கிடையாது. ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்ற எல்லா வழக்குகளையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுடைய வேலை அடிப்படையில சீஃப் ஜஸ்டிஸுக்கு தான் இருக்கு. அதனால இப்போ வேற ஒரு பெஞ்சில் இருக்கிற கேஸ இன்னொரு பெஞ்சில் இருக்கிற ஜட்ஜி நான் எடுத்துக்கிறேன்லாம் எடுத்துக்க முடியாது. அந்த பெஞ்சு விசாரிக்கிட்டு தலைமை நீதிபதி போட்டாதான் பண்ண முடியும். அந்த ஒரு பின்னணியில தான் இப்ப சொல்லப்பட்ட இது. ஒரு தனியா ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த வழக்கு வேற முடிஞ்சு போச்சு. எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய விசாரிக்கும் எல்லையை முடிவு பண்ணிக்கிறாரு, அல்லது விசாரிக்கும் வழக்கின் தன்மையோ வழக்கையோ முடிவு பண்ணிக்கிறாரு. அதை முடிவு பண்ணிக்கிற ரைட் தனி நீதிபதிக்கோ பெஞ்சுக்கோ கிடையாது. தலைமை நீதிபதி மூலமா தான் அதை செய்யணும் அப்படிங்கறதுதான். தலைமை நீதிபதி எடுக்கின்ற முடிவு தான் இறுதியானது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்ற தகவலை சொன்னீங்க. இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.